உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர் எல்லா டெஸ்டும் பண்ணி இதான் உன் பிரச்சனைன்னு சொல்றத கேட்கும் போது கஷ்டமா இருக்குது. செவிக்கு இனிமையா இல்ல. ஆனாலும் அதை ஒத்துக்கிறோம். அதை சரி பண்றதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு கரெக்டா ஃபாலோ பண்றோம். அதே போல ஆவிக்குரிய நிலைமையில வளர்கிறதற்காக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லும் சத்தியங்கள் செவிக்கு இனிமையா இல்ல. நான் நம்ம எத்தனை பேர் அதை ஒத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை மாத்துறோம்? பலர் சத்தியத்தின்படி வாழ்க்கையை மாற்றுறதுக்கு பதிலா தங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றபடி தங்கள் விருப்பத்திற்கு ஏற்றபடி சத்தியங்களை மாற்ற முயற்சிக்கிறாங்க. இல்படியாமலே ஆசீர்வாதம், பரிசுத்தம் இல்லாத பரலோகம், சிலுவை சுமக்காம சிங்காசனம், இப்படி எல்லாம் உங்க காதுல கேட்டா ரொம்ப இனிமையா இருக்கும். நான் மனம் திரும்பணும், மாற்றப்படணும், இயேசுவை போல தன்னை தாழ்த்தணும், இப்படியெல்லாம் கேட்டா அவங்க செவிகளுக்கு பிடிக்காது. அப்படின்னா வந்திருக்கிற வியாதிக்கு பேரு செவித்திணவு. நான் சொல்லல, வேதத்துல பவுல் சொல்லுகிறார். காதுகளுக்கு இனிமை தருகிற பிரசங்கங்களை கேட்கறத விட வாழ்க்கையை இனிமையாக்குகிற சத்தியங்களை கேளுங்கள்.